ஒரு கிராமத்தில் இருளப்பன் என்று ஒரு கடும் உழைப்பாளி வாழ்ந்து வந்தார். அவர் எந்த வேலை கிடைத்தாலும் அதை செய்து முன்னேறணும் என்பதுதான் அவர் குறிக்கோளாக இருந்தது. அவருக்கு ஆடம்பர வாழ்க்கை பிடிக்காது. அதே சமயத்தில் தன் பிள்ளைகளும் நன்கு படித்து அவர்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதில் சற்றும் குழப்பமில்லாமல் இருந்தார். இவர் சேமிக்கும் சொத்தை அவர் பிள்ளைகளுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டார். இருளப்பனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர் ராமு, சோமு என்று 2 மகன்களும், கோமதி லட்சுமி என்றும் ஒரு பொண்ணும் இருந்தது. ராமுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் ராஜா. சோமுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பெயர் கிருஷ்ணா. கோமதி லட்சுமிக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பெயர் பேச்சியப்பன். ராமு பையனுக்கும் சோமு பையனுக்கும் கபடி, கால்பந்து இது போன்ற விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். தன் விடுமுறை நேரங்களில் வெளியே விளையாட சென்று விடுவார்கள். ஆனால் கோமதி லட்சுமி பையன் தன் தாத்தா இருளப்பனை பார்க்க வரும்போதெல்லாம் தனக்கு பிடித்த ஓவியம் வரைந்து வந்து தாத்தா அவனுடைய மாமா பிள்ளைகளுடன் சந்தோஷமாக நேரம் கழித்துவிட்டு செல்வான். நன்றாக ஓவியம் வரையும் திறமை உள்ளது பேச்சியப்பனுக்கு. இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருந்தன. இருளப்பன் கவனம் முன்னேற்றத்தில் மட்டும் இருந்தது. அவர் உடல்நிலையில் கவனம் செலுத்தவில்லை. ஒரு நாள் இருளப்பனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக எல்லோரையும் அருகில் அழைத்து, நான் உங்கள் வருங்காலத்து தேவைக்கு சொத்துக்களை இந்த வீட்டில் வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் உயிர் விட்டது. ராமு, சோமு, கோமதி லட்சுமிக்கு அந்த நேரத்தில் அதிர்ச்சி மட்டும்தான் இருந்தது. இப்படி நாட்கள் கடந்து போனது. பின்பு எப்பையும் போல் ஒவ்வொரு மாதமும் கோமதி லட்சுமி வரும் போது அப்பா சொன்ன கடைசி வரி பற்றி பேசுவார்கள். பின்பு வீட்டில் தேடி பார்க்கலாம் சொத்தை என்று முடிவு செய்து தேடவும் ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்தவிதமான சொத்து விவரமும் தெரியவில்லை. 6 மாதம் கடந்து கொண்டே போனது. பிறகு மறுபடியும் ஒரு நாள் அண்ணன், தம்பி, தங்கச்சி கூடி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அப்பா சொன்ன சொத்தை தேடிவிட்டோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது என்று அண்ணன் கூறியவுடன், அண்ணா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, ஏன் குறி கேட்க கூடாது என்று கூறினான். உடனே கோமதி லட்சுமி, இது நல்ல யோசனை, இப்போதே கிளம்புவோம் என்று கூறினாள். பிறகு முனீஸ்வரன் கோவிலுக்கு போய் குறி கேட்டார்கள். அப்போது அங்கிருந்த பூசாரி, சொத்து விவரம் உன் தங்கை மகன் மூலியமா தெரிய வரும் என்று கூறினார். உடனே வீட்டுக்கு வந்தவுடன் சோமு தன் தங்கை பையனிடம், தாத்தா உன்னிடம் ஏதாவது சொன்னாரா என்று கேட்டார். அதற்கு பேச்சியப்பன் ஒன்றும் சொல்லவில்லை என்று கூறினான். அதற்கு ராமு, கோமதி லட்சுமி நல்ல ஞாபகப்படுத்திப்பார் என்று சொன்னார்கள். அதற்கு அவன் சிறிது நேரம் யோசனைப்படுத்திவிட்டு, இல்லை, தாத்தா ஒன்றும் சொல்லவில்லை என்று சொன்னான். பிறகு குறியில ஏன் இப்படி சொன்னார் பூசாரி என்று ராமு, சோமு, கோமதி லட்சுமி யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எதுவும் பிடிபடவில்லை. அதனால் அவர்களுடைய சொந்த வேலையை பார்க்க போய்விட்டார்கள். 6 மாதம் கடந்தது. பிறகு 1 வருடம் தாத்தாவுக்கு ஆகிவிட்டது. அதற்கு சாமி கும்பிட எல்லோரும் தயார்படுத்துகின்றார்கள். அப்போது தன்னுடைய தாத்தா ஓவியத்தை வரைந்து கொண்டு வந்து எல்லோரிடமும் காமிக்கின்றான் பேச்சியப்பன். அவ்வளவு தத்துரூபமா இருக்கு, அப்பாவை நேரில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு எல்லோரும் கூறியவுடன் அவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. பின்பு பேச்சியப்பன் எங்கே மாட்டுவது என்று தன் மாமாக்களிடம் கேட்டான். அதற்கு அவர்கள் தாத்தா கணக்கு எழுதுவதற்கு வைத்திருக்கும் மேசை பக்கத்தில் இருக்கும் சுவற்றில் மாட்டலாமே என்று ராமு கூறியவுடன் அதற்கு சோமுவும், ஆமாம், அது பார்க்க நன்றாக இருக்கும் என்று கூறினான். உடனே பேச்சியப்பன் சுவற்றில் ஆணியை வைத்து ஒரு அடி அடிப்பான். அது பெரிய பிளவு ஆகும். ஏனென்றால் மத்த பக்கம் இருக்கும் சுவரு மண் சுவரு, ஆனால் தாத்தா பக்கம் இருக்கும் சுவரு மரத்தினால் ஆனது. வண்ணம் மட்டும் மற்ற சுவற்றில் அடித்திருக்கும் அதே வண்ணம். அதேபோல் இத்தனை வருடம் அந்த சுவரு பக்கம் யாரும் வராதபடியும் சிறிது கூட சந்தேகம் வராதபடியும் நிறைய பொருட்கள் வைத்து அதுக்கடுத்து அவர் மேசையை வைத்திருப்பார். இப்போது மறுபடியும் ஒரு அடி அடிப்பான் ஆணியில்.
பெரிய ஒலியுடன் பெரிய பிளவு ஆயிரும். அந்த சத்தத்தை கேட்டு எல்லோரும் பதறி வந்து பார்த்தவுடன் தான் அவர்களுக்கு தெரிய வரும், இதுதான் அப்பா சொன்ன சொத்துக்களுடைய இடம் என்று. பிறகு உள்ளே போய் பார்த்தா சுரங்கம் போல் தன் வாரிசுகள் நிம்மதியாக வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் வைத்திருப்பார். பின்பு அந்த சொத்துக்களை எடுத்து எல்லோரும் சரிசமமாக பிரித்து கொண்டு நிம்மதி சந்தோஷமாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட படிப்பு, நேர்மை, நம்ம நல்ல வழியில் செல்றது, அதுக்கடுத்து நம்ம கடமைகளை கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம கையில் கொண்டு சொத்துக்களெல்லாம் சேர்க்கறது சாமியும் நம்ம முன்னோர்களும் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி இந்த கதையை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.